வீரா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாமா நியாயத்தை தானே பேச முடியும்னு வீரா கேட்குறாங்க. வீரா உன்னோட நியாயம் என்னங்கிறது எனக்கும் புரிஞ்சு போச்சு. இது என்னோட பர்சனல் மேட்டர். இதில் நீ தலையிடாதீங்கிறாங்க ராகவன். எது மாமா பர்சனல்? என்ன நடந்ததுன்னு தீர விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. இது எப்படி நான் கேட்காம விட முடியும்? வீரா இவங்க ஏதோ இன்னும் ராகவன் கிட்ட சேர்த்து சொல்லியிருக்காங்கன்னு கார்த்தி சொல்றாங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இது எதுவும் கேட்காதீங்கன்னு சொன்னேன். நீங்க கேட்டீங்களா அப்படின்னு கண்மணி நீலிக்க நீர் வடிச்சு ராகவனை உற்பத்தி விடுறாங்க. எனக்கு அவமானப்படுறதே பழகி போச்சுங்க. இதுக்கு மேல நீங்க எதுவும் கேட்க வேண்டாம்னு சொல்றாங்க கண்மணி. போதும் கண்மணி, அழுது அழுது அவன் மனசை கழிச்சு விடாதேன்னு சொல்றாங்க வள்ளி. அத்தை அவ ஒண்ணு மனசை கழிச்சு விடுற அளவுக்கு நான் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல. டே கார்த்தி அன்னிக்கிட்ட சாரி கேளுங்கிறாங்க ராகவன். இனிமே இப்படி எல்லாம் கண்மணி கிட்ட பேச மாட்டேன்னு நீ கண்மணி கிட்ட இப்ப சாரி கேட்டாகணுங்கிறாங்க ராகவன். டேய் செய்யாத தப்புக்கு நான் எதுக்குடா சாரி கேட்கணும்? பேசுறதுக்கெல்லாம் தப்பா அர்த்தம் கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. டேய் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆடுறத முதல்ல நிறுத்திக்கோ. இது உனக்கு நல்லதில்ல, இந்த குடும்பத்துக்கும் நல்லதில்லைன்னு சொல்லி வாய் மூடல ராகவன் பாஞ்சுக்கிட்டு போய் கார்த்தி அடிக்க போறாங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? அண்ணனும் தம்பி நடு கூடத்துல வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? டேய் அவனை விட நீ மூத்தவன் தான்டா. நீ என்ன எதுன்னு பொறுமையா போக மாட்டியான்னு கேக்குறாங்க வள்ளி. மூத்தவனா இருந்தா விட்டு கொடுத்து போகணுமா அத்தை? பொண்டாட்டியா அவ அவமானப்படுத்தி பேசுவான், நான் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமாங்கிறாங்க ராகவன். சரி நீயும் வந்ததுல இருந்து அவன் பேசினான்னு சொல்றீல்ல, அப்படி அவன் என்னதான் பேசினா அதை சொல்லுன்னு கேக்குறாங்க வள்ளி. ஏத்த எல்லாமே கிட்ட இருந்து கேட்டுட்டு இப்ப என் வாயால கேட்கணும்னு ஆசைப்படுறியா அத்தைன்னு கேக்குறாங்க ராகவன். இந்த வீட்டுல யார் தப்பு செஞ்சாலும் அதை தட்டி கேட்க வேண்டியவன் நீ. அதை நீ கேட்காம இவன் என்னத்தை அப்படி தப்பு செஞ்சா? அப்படி கண்மணி அப்படி என்னத்தை பாவம் பண்ணனா? அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நீ ஒதுங்கி போய்கிட்டே இருக்கிறியா அத்தைன்னு கேக்குறாங்க ராகவன். டேய் அப்படி ஒரு பிரச்சனை இங்க நடக்கவே இல்லையடா. எனக்கு எல்லாமே தெரியும் அத்தை. உனக்கு எப்பவுமே இந்த வீராவும் மாறணும் முக்கியம். இப்ப லிஸ்ட்ல கார்த்தியும் சேர்த்துக்கிட்டு எப்பவுமே கண்மணியும் நானும் உங்களுக்கு ரெண்டாவது பட்சம் தான். எங்களை இப்போ ஓரவஞ்சனை தான் பாத்துக்கிட்டு இருக்க அத்தைன்னு சொல்றாங்க ராகவன். டேய் என்னடா பேசிட்டு இருக்க? அத்தை எப்படா நம்மளை பிரிச்சு பார்த்துருக்குன்னு கேக்குறாங்க மாறன். ஆமாண்டா பிரிச்சு தான் பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு ஓவரா சப்போர்ட் பண்றாங்கன்னு நீ ரொம்ப ஆடாதடாங்கிறாங்க ராகவன். டேய் ராகவா நீ பேசுறதெல்லாம் தப்புடா. அத்தை நம்மளுக்கு அம்மா மாதிரி. குரல ஒஸ்டி பேசுற வேலையை இதோட நிறுத்திக்கோங்கிறாங்க மாறன். டேண்டா நிறுத்தலைன்னா என்னடா பண்ணுவேன்னு கேக்குறாங்க. இதுவே வீராவை இப்படி பேசியிருந்தா நீ சும்மா விட்டுருவியாடான்னு கேக்குறாங்க மாறன். டேய் புரியாம பேசாத, இங்க அப்படி எதுவுமே நடக்கல. எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறாங்க. இதை ஒரு செகண்ட் கூட யோசிக்காம திரும்ப திரும்ப இதையவே நீ பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க மாறன். கண்மணியும் எக்கி எக்கி ராகவன் நம்புற மாதிரி நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆமாங்க என்னால எந்த பிரச்சனையுமே இங்க நடக்கல. நான் தான் கற்பனை பண்ணிக்கிட்டு சொல்லிட்டேன் பாருங்க. சரி என்னால இந்த பிரச்சனை வேண்டாம். அண்ணன் தம்பிங்க சண்டை போட்டுக்காதீங்க, நீங்க அடிச்சுக்காதீங்க, பேசாம இருங்கிறாங்க கண்மணி. கண்மணி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு தானே இருக்காங்க, இப்ப எதுக்கு அடிச்சிருவாங்கன்னு நீ தூண்டி விட்டுட்டு இருக்கிறேன்னு கேக்குறாங்க வீரா. வீரா பேசுறாங்கன்னா குரல் வசதி தான் பேசுவாங்களா? இவங்க எல்லாம் பேசுற மாதிரியா இருக்குன்னு கேக்குறாங்க கண்மணி. இப்ப ராகவன் குரலை வசதி பேசலையா? நான் பொறுமையா தான் பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தூண்டி விடுற வேலையெல்லாம் வேண்டாங்கிறாங்க மாறன். ஆமா எனக்கு அதுதான் வேலை. உங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேனா? எங்க நான் இதெல்லாம் எதுவும் கேட்க வேண்டாம்னு நான் தலையால அடிச்சுக்கிட்டேன். நீங்க கேட்டீங்களா பாத்தீங்களா? நான் போய் குடும்பத்தை பிரிக்க பாப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுகுறாங்க. கண்மணி நீ அழுகாத, தப்பே செய்யாம நீ எதுக்கு அழுகுற? ஏண்டா டேய் நான் உங்ககிட்ட எப்பவாவது வேற மாதிரி நடந்துக்கிறேன்னா? அண்ணன் மாதிரியா நடந்துக்கிற? ஃப்ரெண்டு மாதிரி தானே நடந்துக்கிறேன். ஏன்டா என்ன போய் இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறீங்கன்னு கேக்குறாங்க ராகவன். இவன் தெரிஞ்சுதான் பேசுறானா இல்ல தெரியாம பேசுறானா ஒண்ணுமே புரியலைங்கிறாங்க. நான் இருக்கும்போதே அவளை இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னா நான் இல்லாத போது என்னெல்லாம் பேசுவீங்கன்னு கேக்குறாங்க. ஏய் ராகவா நீ தப்பு தப்பா பேசுறீன்னு மாறன்னு சொல்றாங்க. ஆமாண்டா இவ்வளவு நாளா நான் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் எனக்கு எல்லாம் தெளிவா புரியுதுங்கிறாங்க ராகவன். மாறனுக்கு கோவம் வருது. என்னடா என்ன தெளிவா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கிட்ட போறாங்க. டேய் மாறா எதுவும் பேசாத, அமைதியா நில்லுங்கிறாங்க வள்ளி. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது, பேசாம போ அப்படின்னு வள்ளி சொன்னதுக்கு அப்புறமா மாறன் கார்த்தி ரெண்டு பேரும் போறாங்க. மாமா இது ரொம்ப தப்பு அப்படின்னு வீரா ராகவனை பார்த்து சொல்லிட்டு போறாங்க. ஏய் ராகவா நான் என்னைக்காவது உங்களை அப்படி பிரிச்சு பார்த்துருப்பேனடா? எனக்கு 3 பேருமே ஒரே கண்ணு தானடா. என்ன போய் இப்படி நினைச்சிட்டியே அப்படின்னு வள்ளி கண்ணீர் விட்டுட்டு போறாங்க. பாத்தீங்களா எல்லாருமே நம்ம தான் தப்பு பண்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க பாருங்கன்னு சொல்றாங்க கண்மணி. சரி நீ தான் பொறுத்துக்கிட்டு போ கண்மணின்னு சொல்லிட்டு ராகவன் அங்கிருந்து போறாங்க. ராகவன் போனதுக்கு அப்புறம் கண்மணி முறைச்சு பாக்குறாங்க. போடா போ தலையாட்டி பொம்மை மாதிரி உன்னைய நல்லா ஆட்டி வைக்க போறேன் பாருன்னு பாத்துக்கிட்டே போறாங்க கண்மணி. வள்ளியம்மா அழாதீங்கன்னு வீரா ஆறுதல் சொல்றாங்க. பாத்தியா ராகவன் என்ன வார்த்தை சொல்லிட்டான்னு? அவனை நான் பிரிச்சு பாக்குறதா சொல்றேனே, நான் அப்படியெல்லாம் என்னைக்காவது நான் பிரிச்சு பார்த்திருப்பேன்? அவனை எல்லாம் என்னை பேசிட்டான். அவன் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து பண்றவன். அவன் என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். அத்தை உடத்தே அவன் போக்கே சரியில்லை. கொஞ்ச நாளா இப்படிதான் பேசிட்டு இருக்கான். அவன் சொன்னதையெல்லாம் நீ மண்டையில ஏத்திக்கிட்டு இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காதுங்கிறாங்க மாறன். டே மாறா உனக்கு மட்டும்தான் நல்லது செய்யறனா? உன்னை மட்டும்தான் பாக்குறனா? ஏன் அவன் பிறந்ததுல இருந்து அவனுக்குன்னு நான் எதுவுமே செஞ்சது இல்லையாடான்னு கேக்குறாங்க. அத்தை நீ உடத்த அவங்க இடக்கிறான், தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ பேசிட்டு இருக்காங்கிறாங்க மாறன். அது எப்படிடா அவன் தப்பா புரிஞ்சுக்குவான்? 3 பேர்த்திலேயே அவன் ஒருத்தன் தான் மூத்தவன் பேரு. ஆனா ரொம்ப பயந்த சுபாவம். இருட்டுனா அவனுக்கு அவ்வளவு பயம். அத்தை அத்தைன்னு ஓடி வந்து என் மடியில படுத்துக்குவான். தீபாவளினா தெருவெல்லாம் சின்ன பசங்க பட்டாசு வெடிப்பாங்க. பயந்துகிட்டு வெளியிலயே போக மாட்டான். அத்தை அத்தைன்னு என் கூடவே தான் என் காலை சுத்திக்கிட்டு அவன் எனக்கு தலைப்பில்ல. அவனை நான் எப்படி பிரிச்சு பாப்பேன்னு அழுகுறாங்க வள்ளியம்மா. இப்ப எதுக்கு அதையெல்லாம் நினைச்சு அழுகுறேன்னு கேக்குறாங்க மாறன். இல்லடா நீங்க எல்லாரும் இன்னும் குழந்தைய இருக்கிறதாண்டா எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கு. அவன் அதையெல்லாம் மறந்துட்டானேன்னு அழுகுறாங்க. ஐயோ வள்ளியம்மா நீங்க அழாதீங்க. நம்ம பிடிச்சவங்க கிட்ட தானே நம்ம கோவப்பட முடியும். பேசின
வார்த்தைகள் எல்லாம் மனசுலயே வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம சகஜமாவே இருக்க முடியாது வழியுமா, அழுகாதீங்கங்கிறாங்க வீரா. வீரா நீயே சொல்லு, கார்த்தி ஏதாவது அவகிட்ட தப்பா பேசினானா, இல்ல நீயும் நானும் அவளை நகை எடுக்க கூடாதுன்னு துரத்தி விட்டோமா? அப்படி எந்த தப்புமே நடக்கலையேம்மா. அவ போய் ஏதேதோ ராகவன் கிட்ட சொன்னதுக்கு அவனும் என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம என்ன வந்து எப்படியெல்லாம் தப்பா பேசுறான் பாருங்கிறாங்க வள்ளி. அவன் முன்ன மாதிரி எல்லாம் இல்ல, இப்ப மாறிட்டாங்கிறாங்க மாறன். சரிடா, அவன் மாறிட்டான்ல, அப்படின்னா இனிமே நானும் அவங்கிட்ட பேசவே மாட்டேன். அவனா பேசுனது தப்புன்னு உணர்ற வரைக்கும் நானும் அவங்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க வள்ளி. அவன் பொண்டாட்டி சொல்றதுதான் உண்மைன்னு நம்புறான்ல, அத்தை அத்தைன்னு இனிமே என்கிட்ட வரட்டும். அப்ப இருக்கு அவனுக்கு, நான் அவங்கிட்ட பேசவே மாட்டேன்னு உறுதியா சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை இதெல்லாம் உன்னால ஃபாலோ பண்ண முடியுமா? இப்பவே அவன் வந்து அத்தை அத்தைன்னு கூப்பிட்டானா நீ ஓடி போய் நிப்ப. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம இப்படி பேசி டென்ஷன் ஆகுறீன்னு கேக்குறாங்க மாறன். டேய், எல்லாருமே என்னோட விஷயத்துல வள்ளினா கிறுக்கின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, இனிமே இந்த வள்ளி எப்படி நடந்துக்கிறேன்னு மட்டும் பாருங்கிறாங்க வள்ளி. நீ 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் வீட்டுல இல்லைன்னா அத்தை அத்தை காணுமே அப்படின்னு தேடுற ஆள் ராகவன் தான். அவன் ஏதோ தெரியாம பேசிட்டான், விட அத்தைங்கிறாங்க மாறன். டேய் போடா, எவ்வளவு வருத்தப்பட்டாலும் ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்துறதே உங்களுக்கு வேலையா போச்சுங்கிறாங்க. ஆட இது என்ன கதையா இருக்கு, உன்னை அளவிட்டு பாக்குறதா என்னோட வேலையா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் ஏதேதோ வள்ளி சிரிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. வள்ளியை ஒரு வழியா மாறன் சமாதானம் பண்ணி சிரிக்க வைக்கிறாங்க. வள்ளி நில மனசார சிரிக்க முடியாம உதட்டாலும் சிரிக்கிறாங்க. மனசளவுல ஏற்பட்ட காயம் ஆறலடா, நீ என்னதான் சொல்லி சிரிக்க வச்சாலும் என்னால சிரிக்க முடியல மாறா அப்படிங்கிற மாதிரி வள்ளி ஏக்கமா பாக்குறாங்க. கண்மணி மாடியில நின்னுக்கிட்டு நல்லா ஜாலியா பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கண்மணி பாட்டு கேட்டுக்கிட்டு ஸ்வீட் சாப்பிடுறாங்க. அடடா, இன்னைக்குன்னு பார்த்து ஸ்வீட் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கே. கண்மணி நினைச்சதை சாதிச்சு காட்டிட்டேன். சமையலுக்காக உயிரா இருந்த ஒரு அண்ணன் நம்மளுக்கு எதிரா இருக்காங்கன்னு நல்லா யோசிக்க வச்சுட்டேனே. பெரிய ஆளுதான் கலக்கடி அப்படின்னு தனக்கு தானே ஆணவத்துல நிக்கிறாங்க கண்மணி. வீரா வந்து பக்கத்துல நிக்கிறாங்க. திரும்பி பார்த்த கண்மணி, அட உடன்பிறப்பு, என்ன வீரா சாங் பிடிக்கலையா, இந்த ஸ்வீட் எடுத்துக்கோங்கிறாங்க. வீரா முறைக்கிறாங்க. அடடா, உனக்கு வேண்டாமா? ஆமா, உன்னோட அன்பு வள்ளி அம்மா அழுது ஒப்பாரி வச்சு ஒரே கூப்பிட்டு இருக்கிறாங்களா என்ன? இது வெறும் மெயின் பிக்சர் தான், இன்னும் நிறைய இருக்கு. இந்த படத்துல அழுகிற சீனெல்லாம் நிறைய இருக்கும். அவங்க கொடுத்ததை நம்ம திருப்பி கொடுக்கணுமில்லங்கிறாங்க. சிரிக்கிறாங்க. வீரா என்னடி சிரிக்கிற, கஷ்டம் வரும்போது சிரிக்கணும்னு சொல்றாங்களே அதுவா இதுன்னு கேக்குறாங்க கண்மணி. கண்மணி நீ பெருசா ஏதோ சாதிச்சிட்டேன்னு நீ நினைக்கிறியாங்கிறாங்க. அடடா, அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குடி, இப்பதான் என்னோட டிராவலையே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஸ்டார்ட் பண்ணிருக்கேங்கிறாங்க கண்மணி. பார்த்து, நீ போற இடத்துல நிறைய ஸ்பீட் பிரேக் எல்லாம் இருக்கும், ஏன் நிறைய பெண்டு கூட இருக்கும். இந்த ஸ்பீடெல்லாம் நல்லதுக்கு இல்லைங்கிறாங்க. அடே அன்பு தங்கச்சி தான் அந்த ஸ்பீடு பிரேக்கரான்னு கேக்குறாங்க கண்மணி. ஸ்பீடு பிரேக்கர் மட்டும் இல்ல, சொன்னது எல்லாமே நான் தான். என் ஃபேமிலியை தாண்டி உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேங்கிறாங்க வீரா. அடே இதுவா உன்னோட ஃபேமிலின்னு கண்மணி கேக்குறாங்க. ஆமா அப்படிதான், நம்ம ஃபேமிலின்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனா நீ தான் இந்த ஃபேமிலிக்கு சரிப்பட்டு வரமாட்டேங்குது. இது என்னோட ஃபேமிலின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு அசிங்கமா இருக்குதுங்கிறாங்க கண்மணி. அட கண்மணி, இதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா என் குடும்பத்தை நான் என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இத்தனை நாளா நானும் மாறன் மட்டும்தான் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது எனக்கு பிரச்சனை இல்லை. அது ஏன்னு கேட்டா எங்க 2 பேர்த்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். எப்ப இந்த வீட்டுல இருக்கிறவங்க மேல கை வைக்க ஆரம்பிச்சியோ இனிமே சைலண்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கிடையாது, ரைட்டா இறங்கிட வேண்டியதானுங்கிறாங்க வீரா. ஓ அப்படியா தங்கச்சி, அப்ப என்னதான் பண்ண போறீங்க? இந்த குடும்பத்தை அப்படி சுற்றி என்ன கட்டி காவல் போட போறீங்கன்னு கேக்குறாங்க கண்மணி. அண்ணன் தம்பிக்கெல்லாம் சண்டை வராம பாதுகாக்க போறீங்களா? ஆமா, அது எப்படி பாதுகாக்க போறீங்க? புருஷனை வேணா நீ கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம், ஆனா என் புருஷனை எப்படி நீ கண்ட்ரோல் கொண்டு வருவ? இப்போ மொத்த டோட்டலா என் புருஷன் என் கண்ட்ரோல் அடி செல்லோங்கிறாங்க கண்மணி. அவரு நான் சொல்றத மட்டும்தான் கேட்பாரு, அவரை வச்சு நான் எல்லா காரியத்தையும் சாதிச்சிடுவேங்கிறாங்க. அப்படியே கண்மணி, சரி காங்கிரஸ் கை கொடு அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறாங்க கண்மணியும் வீரா. கிட்ட நீ தோத்து போறக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் நான் உனைய எங்க அக்காவா மட்டும்தான் பார்த்தேன், இனிமே அதுக்கு சான்ஸே இல்லை. ஒரு எதிரியை எப்படி வீழ்த்தணுமோ அதை மாதிரி நான் பாத்துக்கிறேங்கிறாங்க வீரா. தங்கச்சியை இது வரைக்கும் நீ எதிரியா பார்க்கல, இனிமே பாப்பா பாருன்னு சொல்லிட்டு போறாங்க வீரா. நானும் பாக்குறேங்கிறாங்க கண்மணி. பொழுது எழுந்ததும் ராமச்சந்திரன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வள்ளி வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு மோர் கொண்டு கொடுக்குறாங்க. அப்புறம் குடிக்கிறேன்னு எடுத்து வைக்கிறாங்க. அண்ணே என்னண்ணே காலையிலயும் சரியா சாப்பிடல, இப்ப மோர் கொடுத்தாலும் குடிக்க மாட்டேங்கிற, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. வள்ளி எனக்கு கொஞ்ச நாளா ஏனோ மனசே சரியில்லை, எனக்கு ஏதோ பறி கொடுத்த மாதிரியே தோணுதுங்கிறாங்க. அண்ணே இப்ப என்ன நம்ம வீட்டுல என்ன குறை, எல்லாரும் நல்லா தானே இருக்கோம். வள்ளி எல்லாரும் நல்லா தான் இருக்குமா, இந்த வீட்டுல எந்த பிரச்சனையுமே இல்லையான்னு கேக்குறாங்க ராமச்சந்திரன். ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஏதோ ஒண்ணு வந்து அந்த சந்தோஷத்தை கெடுத்து. வீடுனா அப்படித்தானே, கஷ்டம் நஷ்டம் துக்கம் எல்லாத்தையும் கடந்து வர்றதானே வாழ்க்கை. இதெல்லாம் நான் சொல்லித்தான் உனக்கு தெரியணுமா? இதுக்கா இப்படி ஒடிஞ்சு போய் வந்திருக்க? இல்ல வள்ளி, பசங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, சந்தோஷமா குடும்பம் இருக்க வேண்டிய காலம் இதுதான். எந்த ஒரு நல்ல சரியும் காதுல விழ மாட்டேங்குது வள்ளி. நாம ஆசைப்படுற மாதிரி நடக்கணும்னா அவங்க சேர்ந்து வாழணுமே அண்ணா, அதை சொல்ல முடியலையேன்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. மனக்குழப்பம் எல்லாம் தேர்றதுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது, ஆனா என்னதான் செய்யறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல வள்ளி. எங்கேயாவது போயிட்டு வந்தா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு தோணுது, ஆனா எங்க போறதுன்னு தான் தெரியலைங்கிறாங்க ராமச்சந்திரன். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது வெளியில ஜோசியர் உள்ள வர்றாங்க. ஐயானுக்கிட்டு வராங்க. அடடே வாங்க ஜோசியரே வாங்க, என்ன இந்த பக்கம்
அப்படின்னு கேட்குறாங்க ராமச்சந்திரன். அண்ணே நான் தான் அவரை வர சொன்னேன். நீ இந்த 2, 3 நாளாவே உன் முகமே சரியில்லை. எங்கேயாவது ஒரு பக்கம் உட்காந்து எதையோ பறிகொடுத்த மாதிரியே இருக்க. சோழி போட்டு பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிக்கலான்னு தான் அவரை நான் வர சொன்னேங்கிறாங்க. என்னண்ணே அப்படி பார்க்குறேன்? என் அண்ணனோட மனசு எனக்கு தெரியாதா? ஜோசியரே நீங்க வாங்க அப்படின்னு வள்ளி கூட்டிட்டு போறாங்க. ராமச்சந்திரன் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுதுங்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க ஐயாங்கிறாங்க ஜோசியர். சோழி போட்டு பார்க்குறாங்க. ஆமா நீங்க உங்க குடும்ப குலதெய்வ கோயிலுக்கு போய் எத்தனை வருஷம் இருக்குன்னு கேட்குறாங்க. 10 வருஷம் இருக்குங்கிறாங்க வள்ளி. குலதெய்வம்ங்கிறது நம்ம வம்சாவளியில வர தெய்வம். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை கஷ்டம்னா நம்மளுக்கு முதல்ல வந்து நிக்கிறதே அவங்க எல்லாரும் தான். தாத்தன் முப்பாட்டன் இப்படி எல்லாருமா சேர்ந்து தான் நம்மளுக்கு குலதெய்வமா வந்து நிக்கிறாங்க. ஒரு தடவையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இவங்க எல்லாத்தையும் மனசுல நினைச்சுக்கிட்டு சாமியை கும்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது. எந்த வீட்ல எல்லாம் குலதெய்வ வழிபாடு இருக்குதோ அந்த வீட்ல எல்லாம் நிச்சயமா பிரச்சனைகள் இருக்காது. பெத்த தாய் தகப்பனை பிள்ளைங்க மறந்தா அந்த தாய் தகப்பனுக்கு கோவம் இருக்குமா இருக்காதா? அதுதான் இப்ப உங்க பிள்ளைகளுக்கும் பிரச்சனைன்னு ஜோசியர் சொல்றாங்க. இப்பதான் ஏதோ ஒரு வழி கிடைச்ச மாதிரி ராமச்சந்திரனுக்கும் புரியுது. எல்லாருமா சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா நிம்மதி கிடைக்கும்னு எல்லாரும் கிளம்புறாங்க. என்ன நடக்குன்னு நாளை பார்க்கலாம்.